Welcome to the world of BF Mame. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினாக்க, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவை தான் நாம் அந்த வீடியோவில் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை எப்படி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நம்ம CapCut அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் என்ன VPN வச்சுருக்கீங்களோ அந்த VPN ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த CapCut டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க யூஸ் டெம்ப்ளேட் இன் CapCut அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களோட CapCut ஆப்பில் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னாக்க ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகும். டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கீழே ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஸ் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து ரெடியாகி ப்ரிவ்யூ வீடியோ கிடைக்கும். ஸோ ப்ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ ஓகே அப்படின்னாக்கா மேலே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் இந்த வீடியோ வந்து கிடைக்கும். ஓகே, வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஆடியோ சேஞ்ச் பண்ணலாம், அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி வீடியோ எப்படி கட் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ எடிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரீசெட் லிங்க் இருக்குது. அதை வந்து அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம CapCut மூலியமாக எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவில் உள்ள ஆடியோவை ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆடியோவை கம்மி பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு மேலே இருக்க இந்த ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா புக் மார்க்குக்கு டைம்லைன் போயிடும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோவை ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க அந்த ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதாவது ரைட் சைடு இருக்க ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் புக் மார்க் டைம்லைன் போயிடும். ஸோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடு இருக்க இந்த டைமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவது வீடியோவும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க ரைட் சைடு ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா வீடியோ எண்டிங் வரைக்கும் டைம்லைன் போயிடும். இப்போ செகண்டாக இருக்க அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரெண்டாவது வீடியோவை கரெக்டாக வீடியோ எண்டிங் வரைக்கும் மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடு இருக்க ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா வீடியோ ஸ்டார்டிங் வந்துடும். அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த புக் மார்க், அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ எண்டிங்கில் இருக்க அந்த புக் மார்க்குக்கு போயிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அகைன் இந்த புக் மார்க் வரைக்கும் ரெண்டாவது வீடியோ வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த புக் மார்க்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ எண்டிங்க்கு டைம் லைனை கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போனதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்க டைமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எண்டிங் வரைக்கும் இந்த வீடியோவை கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறமா வீடியோவை ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.